கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழியுள் ஊக்கு மூகடு கொட தேரி ஆழியுள் பத்மநாபன் கையில் ஆடி போல் மின்னி வளம்புரி போலிடேர்ந்து ஆடி போல் மின்னி வளம்புரி போலிடேர்ந்து தாழதே சார்கம் உதைத்த சரமழை போல் தாழதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாகடு வாழ நான்காம் பாசுரத்தால் ஆண்டாள் தான் மூன்றாவது பாசுரத்தில் பிரார்த்தித்த மழை எங்கனே பூமிக்கு வர வேண்டும், எப்படி மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறத விவரிச்சு சொல்றா. அதனுடைய பதப்பதார்த்தத்தை பார்ப்போம். ஆழி மழை கண்ணா அப்படின்னு எந்த தேவதையை பிரார்த்தனை பண்றார்? கிருஷ்ணர். வருண தேவதையை பிரார்த்தனை பண்றார். இந்திரனை பிரார்த்தனை. ஏன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வருணன் என்பது ஜலத்துக்கு அதிபதி. அந்த தேவதை ஜலத்துக்கு அதிதேவதையா இருக்கார். அந்த ஜலம், அதனால்தான் கடலுக்கே வருணாலயம்னு பேர். கருணா வருணாலயம் அப்படின்னு தேசிகன் தயாசதகத்துல எடுக்கிறார். அதனால வருணன் தண்ணீர், வருணன் தண்ணீர் இருக்கக்கூடிய ஆலயம் கடல். ஆனா இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலத்தை தனக்குள்ள சூரிய கிரணங்கள் வழியா வாங்கிட்டு எந்த இடத்தை தக்க வைக்கிறது? கிளவுட்ஸ், மேகங்கள்ல தக்க வைக்கிறது. அப்ப மேகங்களுக்கு அதிபதி யாரு? இந்திரன். அப்படின்னா வருணன் மேல இந்திரன். ஆனா இந்த இந்திரனுக்கு அந்தர்யாமியாகவும் வருணனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பாகவதன் நாராயணன் சர்வேஸ்வரன். அப்படின்னா ஆண்டாள் வருணன் இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணனை தான் பிரார்த்தனை பண்றார். ஏன் சுவாமி இந்திரன் சொல்லக்கூடாதா? மறந்தும் புறம் தொழா மாந்தர், தப்பி தவறி கூட நாராயணனை தவிர்த்து இன்னொரு தேவதை நினைக்க மாட்டா ஆண்டாள். அதனால இந்த இடத்துல சொல்றா, ஆழிமழை கண்ணா
அத்தனைக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே, கிருஷ்ணா, ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கை கரவேல், எதையும் ஒழித்து வைத்து விடாதே, ஒழிச்சு வச்சுக்காத எதையும் அப்படிங்கிறா. அதனால ஒன்றும் நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு, ஆழின்னு இந்த இடத்துல சொல்லுவது கடல், கடலினுள் புகுந்து முகந்து கொடு, அதுல இருக்கக்கூடிய நீரை நீ பருகி விடு, அதுல இருக்கக்கூடிய நீரை எல்லாம் எடுத்து ஆர்த்து ஏறி அதை நீ வானத்தளவும் ஏறி சென்று மேகங்களில் தக்கவை. எந்த க்ஷேத்திரத்துல பெருமாளை மேகனாக, மேகங்கிற சப்தத்தோட கொண்டாடும், எங்க திருமோகூர்ல இருக்கக்கூடிய காளமேக பெருமாள், வழித்துணை எம்பெருமான்னு பேர். நீலமேக எம்பெருமான் இங்க இருக்கார். திருக்கண்ணபுரத்துல பெருமாளுக்கு நீலமேகன்னு பேர். உற்சவருக்கு வெரி குட், சௌரிராஜ பெருமாள். அதனால அந்த நீலமேகம் காலமேகம், கருத்த மேகத்தை ஒத்திருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படின்னா கடல்லேந்து, இது பாருங்க ஒரு சிம்பிள் சயின்ஸ் மாதிரி இல்லை இது. அதாவது வாட்டர்லேந்து சூரிய கிரணங்கள் அப்படியே ஆவியா போச்சுன்னா அதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் என்ன? அந்த இவாபரேட் ஆகி அந்த வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகணும். அது கண்டென்ஸ் எங்க ஆகுது? மேகங்கள்ல கண்டென்ஸ் ஆகுது. அப்படின்னா இவாபரேஷன், கண்டென்சேஷன், அப்புறம் மேகங்கள்லேருந்து மழை வந்ததுன்னா அது பேர் precipitation. அதை நம்ம ரெயின்ஃபால்னு சொல்றோம், precipitation. அப்போ இவாபரேஷன், கண்டென்சேஷன், precipitation. அப்படின்னா இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லாம் வற்றடிக்க செய்து மேகங்களில் தக்க வைத்து ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. எதுக்கு மெய் கருத்து இருக்கு? திருமேனி பெருமாளுக்கு கருத்து இருக்கு. இப்போ யாருக்கு கருத்து இருக்கு? மேகத்துக்கு கருத்து இருக்கு. அதனால மேகத்தை நாம் பெருமாளாகவே பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகத்தில் பகவான் கோவில்கள்ல இருக்க, அதே சமயத்தில் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்க. அதனால்தான் பாரதியார் சொன்னார், காக்கை சிறகினிலே அந்தலாலா. ஒரு காக்காவை பார்த்தாலும் அவருக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகம் வருதான். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒளி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அம் தோளுடைய, அம் தோல் ரொம்ப அழகான தோல். பெருமாளுக்கு பார்க்கறதுக்கு ஜிம்க்கெல்லாம் போவார் பெருமாள். ஏன்னா ஜிம் போவார். நீ போறியா ருத்ரன் ஜிம்முக்கெல்லாம்? சம்டைம்ஸ் போவியா? என்ன தூக்குவ? கல்லா மலையா? என்ன தூக்குவ நீ? யார் மாதிரி உனக்கு பாடி வச்சுக்கணும்? எந்த ஆக்டர் மாதிரி உனக்கு வச்சுக்கணும்? எனக்கு ஆக்டர் பத்தியே தெரியாது சுவாமி, நான்லாம் அப்படியே வந்து ஆழ்வாரோடையே லயிச்சிருக்கேன். நீ என்ன ரோஷன், உனக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்? ரஜினிகாந்த் பிடிக்கும். வெரி குட். அவ்யுக்த் என்ன யாரை பிடிக்கும்? கமலஹாசனை பிடிக்கும். அப்புறம் உனக்கு யாரை பிடிக்கும்? யாருமே பிடிக்காது சார். விஜய். ஓ விஜய் பெரிய ஆள் அப்படின்னா யாருக்காவது இங்கே அஜித்தை பிடிக்கணுமே. சரி, இப்போ வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்லையா? அவ்வளோ நல்லா ஏதோ அவளுடைய ஆக்டிங் தொழிலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த தோல், அந்த பாடி யார் மாதிரி இருக்கணும்னு கேட்டால் ஆண்டாள் சொல்றா, பாழி அம் தோளுடைய பற்பனாபன், நாராயணனோட தோல் மாதிரி இருக்கணும். அவ்வளோ வெல் பில்டா ஹீரோ மாதிரி இருப்பார் பெருமாள். அதனால இந்த இடத்துல மெய் கருத்து பாழி அம் தோளுடைய பற்பனாபன் கையில், பத்மங்கிறதுக்கு பதிலாக பற்பனாபன் அப்படிங்கிற, பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. ஆழினா என்ன? விஷ்ணு. சங்கம். பெருமாளுடைய சங்கத்துக்கு என்ன பேர்? வெரி குட். பாஞ்சஜன்யம். பெருமாள் கையில் தரித்திருக்கக்கூடிய அழகான விழுவிலேன்னு இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம். ஆண்டாளுக்கு பாஞ்சஜன்யம்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நாச்சியார் திருமொழியில கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோன்னு அந்த பாஞ்சஜன்யத்தை கேட்கிறார். அதனால ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது. இந்த ஆழி போல் அப்படின்னு சொன்னா சக்கரம்னு அர்த்தம். அதனால சக்கரத்தை போல் ஆழி போல் மின்னி, அது பளபளான்னு மின்னும். எது மாதிரி மின்னும்? இப்ப மழை பெய்ஞ்சுன்னா அதான்டா சக்கரம். என்ன சக்கரம் மாதிரி மின்னோம்னா எது? மழை போது எது மின்னும்? லைட்னிங். அதனால ஆழி போல் மின்னி வரக்கூடிய லைட்னிங் வந்து அப்படியே வந்து மின்னல் மாதிரி இருக்கணும். வலம்புரி போல், வலம்புரின்னு சொல்லக்கூடியது சங்கம், பாஞ்சஜன்யம் போல் நின்று அதிர்ந்து. எது? தண்டர். தண்டர் எது மாதிரி? சங்கத்திலிருந்து பிறக்கக்கூடிய
நாதம். வெரி குட். எந்த அத்தியாயத்துல சங்கநாதத்தை பத்தி முழுக்க சொல்லியிருக்கு பகவத்கீதையில? முதல் அத்தியாயம் முழுக்க பகவத்கீதையில யார் யார் எந்தெந்த சங்கம் ஊதினான்னு சொல்லியிருக்கு. பாஞ்சஜன்யம், தனஞ்சய. சோ அதனால தேவதத்தம்ங்கிற சங்கத்தை ஒருத்தர் வாசிச்சா, இந்த சங்கத்தை ஒருத்தர் வாசிச்சா, அப்போ வந்து பாஞ்சஜன்யத்தை சர்வலோகேஸ்வரன் கீதாச்சாரியன் வாசிச்சாராம். அதனால ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே. இப்ப மழை பெய்யணும், இப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? சில நாள் இடி இடிக்கும், மின்னல், ஆனா மழையே இருக்காது. அப்படி இல்லாம இருக்கக்கூடாது. அதனால எப்படி இருக்கணும்னா சார்ந்த முதைத்த சரமழை போல் பெருமாளுடைய அம்புரா தூணியிலேந்து அந்த ஷார்ங்கம்ங்கிற வில்லிலிருந்து அந்த அம்பு புறப்பட்டால் எப்படி சரமழை பெய்யுமோ, a rainfall of arrows, அந்த மாதிரி இருக்கணுமா. அதனால சங்கம் போல் இருக்கக்கூடிய துவனி, சக்கரம் போல் இருக்கக்கூடிய மின்னல், அதே போல் இருக்கக்கூடிய அந்த சார்ந்தத்திலிருந்து வரக்கூடிய மழை. அதனால சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் டோம் டொமீல் அப்படின்னு இடி, அப்புறம் மின்னல், ஒரே மழையா இருந்தாலும் நம்ம ருத்ரன் வந்து வீட்டில் இருந்தபடியே பக்கோடா சாப்பிடும். பக்கோடா பிடிக்குமா? பக்கோடாவும் பிடிக்காது அவனுக்கு. ரஜினிகாந்த் எல்லாம் சாப்பிட முடியாது, பிடிக்க தான் பிடிக்க முடியும். அதனால இப்போ வந்து பக்கோடா பிடிக்குமா பிடிக்காதா? ஸோ அதனால வீட்டில் அந்த மழை வரும்போது உங்கள் இடத்துல மழை எப்போ வரும் சென்னையிலன்னு கேட்காது, எப்போ அது வரும் மழை. அதனால அந்த மழை வரும்போது உங்கள் இடத்துல பக்கோடா பண்ணுவாளா? பஜ்ஜி பண்ணுவா. செம்மையா மழை பெய்ஞ்சா பக்கோடா சாப்பிட்டியா? சாப்பிடல அப்படின்னா பகோடா ராத்திரிக்காக காத்துண்டா. அப்படின்னா வாழ உலகினில். அதனால சார்ந்த உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். ஆண்டாள் சின்ன குழந்தை தான், லிட்டில் கேர்ள். ஆனா எவ்வளவு அழகா யோசிக்கிறா பாருங்க. மழை நன்னா பெய்யணும், ஆனா நாங்க அஃபெக்டே ஆகக்கூடாது. லேப்டாப் எல்லாம் நினைஞ்சு போயிடும். லேப்டாப்லாம் நினைஞ்சா நான் என்னோட லேப்டாப் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். அதனால சாரத முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ இருப்பாவாய். நாங்களும் இந்த மார்கழி மாதத்தில் உயர்ந்த இந்த நோன்பு இருக்கும், எங்களுக்கும் நல்ல க்ஷேமத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறார். இதுல பாருங்க சயின்ஸ் எவ்வளவு இருக்கு. நம்ம இவாபரேஷன் பத்தி சொன்னோம், கண்டென்சேஷன் பத்தி சொன்னோம், பிரசிபிடேஷன் பத்தி சொன்னோம். அந்த பிரசிபிடேஷன்ங்கிற மழை எப்படி இருக்க வேண்டும்? It should be accompanied by the thunder. The thunder is akin to what? Ayudham, Panchajanyam. It should be accompanied by the lightning, which is akin to which? The rainfall should be as sharp as the arrows that have been produced from the bow called Sharangam. அதனால சஹஸ்ரநாமத்தை பெருமாள் ஷார்ங்கம் தரிச்சிருக்காருன்னு எங்க சொல்லப்பட்டிருக்கு? சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ. அதனால இன்னொரு இடத்துல கூட வரும், சங்கபிரன் நந்தகி சக்ரி ஷார்ந்த தன்வா. ஷார்ங்கத்தை தரிச்சுருக்காரு அந்த பெருமாள். அந்த வில்ல வச்சுருக்கதே ரொம்ப அழகா வச்சிருக்காரு. பெருமாளுக்கு ஷார்ங்கத்தோடு ஒரு பேரே ஒரு திவ்யதேசத்துல இருக்கு. ஷார்ங்க பாணி பெருமாள் எந்த க்ஷேத்திரத்துல இருக்க? கும்பகோணம். கும்பகோணத்தை ஷார்ங்க பாணின்னு உற்சவருக்கு பேர். மூலவருக்கு ஆறாவமுதன், ஆறாவமுத பிரான் திருமழிசை. அதாவது ஆறாவமுத ஆழ்வான்னு என்ன பண்ணிட்டார்? திருமழிசை பிரானும் இவரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா பேரை. திருமழிசை ஆழ்வார் தன் ஆழ்வார் பேரை இவருக்கு கொடுத்துட்டார். பெருமாள் வந்து ஆறாவமுத பிரான், அந்த பிரான் பேரை இவர் வாங்கிட்டார். ரொம்ப அழகான திவ்யதேசம். கரெக்டா? ஸ்ரீவர்தன் போயிருக்கியா? கும்பகோணம் போனதில்லை. கும்பகோணம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கியா? நல்ல ஊர். 3 தடவை நம்ம ருத்ரன் கும்பகோணம் போயிருக்கான். ரெண்டு தடவை போயிருக்க. நீ சாரண பாணியை சேவிச்சியோ? வெரி குட். அதனால ஏன்னா கும்பகோணம் ஃபில்டர் காஃபி கூட நல்லா இருக்குன்னு விஷ்ணு காஃபியை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துருக்க கூடாது. அதனால ரொம்ப அழகாக காஃபி சாப்பிட்டேன், பெருமாளை சேவிச்ச. வெரி குட். அந்த ஷாருங்க பாணியை நாம் பிரார்த்திக்க வேண்டும்னு ஆண்டாள் இந்த 4வது பாசுரத்தில் ஆச்சரியமான இந்த விஷயத்தை தலைக்கட்டி. Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org
books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.